நாம் சில பிரச்சனைகளுக்கு எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணியிருப்போம். பக்க விளைவு இருக்குது அப்படின்னு தெரிந்தே நாம் நிறைய முயற்சி செய்வோம். ஆனால் இந்த மலர் மருத்துவத்தில் பெரிதாக எந்த பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இல்லை. நாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, குணமாயிருச்சுன்னா நல்லது தானே. பிறந்த குழந்தையிலேருந்து மலர் மருந்துகளை தரலாம் அப்படின்னு தான் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் மலர் மருந்தை ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இல்லை எனக்கு இன்டேக்காக வாய் வழியாக குடிப்பதற்கு எனக்கு என்னவோ போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல படுற மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி பாருங்களேன். மருந்தை வாங்கி உங்கள் ஸ்கின்ல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க. நாம் நிறைய முறைகளை மாற்றி மாற்றி பார்க்குறோம். எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு நோய் குறைவதற்கோ என்னுடைய பிரச்சனை தீர்வதற்கோ ஏதாவது வழி தெரியுமா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த மலர் மருத்துவத்தையும் நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம்.